வாய் பேச முடியாமல் போனாலும் காது கேட்காம இருந்தாலும் அவங்களோட தனித்திறமையை தமிழ் சினிமாவில் வெளிப்படுத்தி பெண்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கவங்க தான் ஆக்டர் அபிநயா. தெலுங்கு சினிமாவில் சின்ன சின்ன கேரக்டரில் நடிச்சிட்டு வந்தாலும் தமிழ் சினிமாவில் பாப்புலர் ஆக்டராக தான் இருந்துட்டு வராங்க. இவங்களோட டேலண்ட்டுக்காகவே நிறைய பட வாய்ப்புகள் எல்லாம் வந்துட்டு இருக்கு. இவங்க நடித்த முதல் படமே நாடோடிகள் தான். அந்த படத்தை தொடர்ந்து 1000ல் ஒருவன், ஈசன், 7ஆம் அறிவுன்னு தொடர்ந்து தனி ஒருவன், பூஜை, குற்றம் 23, வீரம், ஃபேமிலி ஸ்டார், பனி போன்ற பல படங்கள்ல நடிச்சு அவங்களோட திறமையை வெளிப்படுத்தியிருக்காங்க. குறிப்பா விசால் கூட சேர்ந்து நடிச்ச மார்க் ஆண்டனி படம் மூலமா தான் இவங்க வேற லெவல்ல பாப்புலர் ஆயிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் அந்த படத்துக்கு அப்புறமா விசால் கூட அவங்க பர்சனல் லைஃப்லயுமே ஒன்னா இருந்துட்டு வராங்க அப்படிங்கிற செய்தி எல்லாம் பரவி வந்துட்டு இருந்துச்சு. இந்த நிலையில அபிநயா ஒரு இன்டர்வியூல அவங்களோட எதிர்கால லைஃப் பார்ட்னரை பத்தி பர்சனலா சொல்லியிருக்காங்க. நான் 15 வருஷமா ஒருத்தரை லவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். அதுவும் என் கூட படிச்ச ரொம்பவே க்ளோஸ் ஆன ஃப்ரெண்டு தான். சீக்கிரமாவே அவங்க கூட எனக்கு மேரேஜ் ஆக போகுது அப்படின்னு பேசியிருந்தாங்க. இந்த நிலையில தான் அபிநயா அவங்களுக்கும் அவங்களோட 15 வருட காதலருக்கும் சிம்பிளா கோவில்ல என்கேஜ்மெண்ட் நடந்து முடிஞ்சிருக்கிறதா ஒரு பிக்சரை ஷேர் பண்ணிருக்காங்க. என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா இவங்க 2 பேருமே கோவில் மணியை அடிக்கிற மாதிரி கையை வச்சு போட்டோஸ் எடுத்து ஷேர் பண்ணிருக்காங்க. உங்க எல்லாரோட பிளஸ்னாலையும் எங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருச்சு. எங்களுக்கு கூடி சீக்கிரமாவே திருமணம் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தையுமே சொல்லியிருக்காங்க அபிநயா. இது போன்ற அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க.